सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे நமः. இன்னைக்கு நாம யாக்ஞவல்க்ய ஸ்மிருதியில விவகாராத்தியாயத்துல சாதாரண விவகார மாத்ருகா பிரகரணம் அப்படின்ற பிரகரணத்துல 4வது ஸ்லோகம் பார்க்க போறோம். இதுவரையும் ராஜா பிரதிதினம் அந்த மக்களுடைய குறைகளை விவகாரங்களை கேட்டு அதுக்கு தீர்வு காணணும் அப்படின்ற விஷயத்த முதல் ஸ்லோகத்துல பார்த்தோம். 2வது ஸ்லோகத்துல அந்த சபா மண்டபம், அந்த சபா மண்டபத்துல அந்த சபா மண்டலத்துல யாரெல்லாம் இருக்கணும், எப்பேற்பட்டவா இருக்கணும், அந்த கமிட்டியில இல்ல அந்த அந்த போர்டு மீட்டிங் சொல்றா இல்லையா, அந்த மீட்டிங்ல எப்படி இருக்கணும், யார் யாரெல்லாம் அந்த மெம்பர்ஸா இருக்கணும், எப்படிப்பட்டவாளா இருக்கணும் அப்படிங்கிறத 2வது ஸ்லோகத்துல நாம பார்த்தோம். 3வது ஸ்லோகத்துல ஒருவேளை ராஜா அந்த சுப்ரீம் லீடர் ராஜா இல்லைன்னு சொன்னா, ஏதோ ஒரு யுத்தத்துக்கோ இல்ல வேறு ஒரு ராஜ்யத்தினுடைய ஒரு மைத்ரி சம்பாதனத்துக்காக வெளியில போயிருந்தா சொன்னா, அப்போ அந்த விவகாரங்கள்லாம் யாரெல்லாம் பார்க்க வேண்டியது, அப்ப ராஜா பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படிங்கிற விஷயத்த 3வது ஸ்லோகத்துல பார்த்தோம். இப்போ 4வது ஸ்லோகத்துல ஒருவேளை ராஜா ஒருத்தர் அதுக்கு தனக்கு பிரதிநிதியா ஒருத்தரை நியமிச்சிருக்கார், இல்ல அந்த மெம்பர் இந்த மீட்டிங்ல மெம்பரா இருக்கவெல்லாம் நியமிச்சிருக்காரு இல்லையா, ராஜா நியமிச்சிருக்காரு இல்லையா, அவரெல்லாம் ஒருவேளை தர்மத்துக்கு விரோதமாக ஆச்சாரத்துக்கு விரோதமாக ஒருவேளை நடந்துட்டா சொன்னா, அப்போ அவளை என்ன பண்ண வேண்டியது அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்ற விதமாக இந்த 4வது ஸ்லோகம் இப்ப படிக்க போறோம். அதுக்கு அவதரணிகா அந்த மிதாட்சரையில கொடுத்திருக்க, அதை நாம படிச்சிடலாம். அபிச்ச பிராட்விவாகாதயः சப்யாः யதி ராகாதினா ஸ்மிருத்யபேதம் விவகாரம் விசாரயந்தி ததா ராஜ்ஞா கிம் கர்த்தவ்யம் இத்யதாக. அந்த சப்யால், இந்த சபையில நியமிக்கப்பட்டவாள், இந்த பிராட்விவாகாதி பிரபுத்தையா, அந்த பிராட்விவாகன், அதே மாதிரி மீது இருக்கக்கூடிய சிரேஷ்ட புருஷால், அவெல்லாம் ஒருவேளை ராகத்தினாலேயோ இல்ல லோபத்தினாலேயோ இல்ல பயத்தினாலேயோ தர்மத்துக்கு விரோதமாக, ஸ்மிருதிக்கு விரோதமாக, ஸ்மிருதினா தர்மசாஸ்திரம், தர்மசாஸ்திரத்துக்கு விருத்தமாக ஒருவேளை அந்த விவகாரத்தை பார்க்கிறான்னு சொன்னா, அப்போ ராஜாவினால என்ன செய்யப்பட வேண்டும், ராஜ்ஞா கிம் கர்த்தவ்யம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துக்கு அவதரணிக்கா. ஸ்லோகம் படிச்சுடுறேன். ராகாத் லோபாத் பயாத் வாபி ஸ்மிருத்யபேதாதிகாரிணः சப்யாः ப்ருதக் ப்ருதக் தண்ட்யாः விவாதாத் விகுணம் தமம். ராகாத் லோபாத் பயாத் வாபி ஸ்மிருத்யபேதாதிகாரிணः சப்யாः ப்ருதக் ப்ருதக் தண்ட்யாः விவாதாத் விகுணம் தமம் அப்படின்னு ஸ்லோகம்.
ஸ்லோகத்துக்கு நல்ல ஸ்பஷ்டமான ஸ்லோகம், நம்ம புரிஞ்சுக்க விதமாகவே இந்த ஸ்லோகம் இருக்கு. இருந்தாலும் ஒரு தடவை அன்வயம் சொல்லிடலாம். ராகாத் லோபாத் பயாத் வா அபி மிருத்யபேதாதிகாரிணः சப்யாः யதி பவந்தி ததா விவாதாத் த்விகுணம் தமம் பிருதக் பிருதக் தண்ட்யாः அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம், ஸ்பஷ்டமான அர்த்தம். ராகஹான்னா ஆசை, லோபஹான்னா ரொம்ப பேராசை, பயம் அப்படின்னா அதாவது நீ இந்த தீர்ப்பு நீ கொடுக்கலன்னு சொன்னா உங்களை நான் கொன்னுடுவேன், இல்லை உங்க இதுவை நான் புரிங்கன்றுவேன் அப்படின்னு ஏதாவது அந்த மாதிரி பயம் பொறுத்து சொன்னா அப்போ அதனால தீர்ப்பு மாற்றி சொன்னார் அப்படின்னு அர்த்தம். ராக ஆசையினாலேயோ இல்லை பேராசையினாலேயோ இல்லை பயத்தினாலேயோ தர்மசாஸ்திரத்துக்கு விருத்தமாக ஒருத்தர் உதாரணம் சொல்லணும்னா ஒருத்தர் ராமன் ஒரு இந்த க்ஷேத்திரம் என்னதுதான் சொல்றார், கிருஷ்ணனும் இந்த க்ஷேத்திரம் என்னதுன்னு சொல்றார். அதுல நியாயமாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் நம்ம ராமன் பக்கத்துல சரியா இருக்கு, கிருஷ்ணன் பக்கத்துல எதுவும் இல்லை. ஆனா இருந்தாலும் கிருஷ்ணன் ரொம்ப பலவான் இருக்கார். அவர் என்ன சொல்றாரு, அந்த தீர்ப்பு கொடுக்கிற அந்த ஜட்ஜியோ இல்லை அந்த விசார மண்டலத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸையோ பார்த்து ஏதோ பணம் கொடுத்து எனக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்றதோ இல்லை இல்லை நீங்க எனக்கு எதிராக தீர்ப்பு சொன்னீங்கன்னா நீங்க இங்க இருக்க முடியாது அப்படின்லாம் பயமுறுத்துறான்னு சொன்னா வச்சுக்கோங்க. அப்போ அந்த பயத்தினாலேயோ இல்லை அந்த ஆசையினாலேயோ தீர்ப்பு ஒருவேளை மாற்றி சொல்லிவிட்டால், அதாவது நியாயமான தீர்ப்பு சொல்லாமல் தர்மசாஸ்திரத்துக்கு விருத்தமாக வேறொரு நிர்ணயம் பண்ணினோம் சொன்னால் அப்போ என்ன பண்ண வேண்டியது, அந்த சப்யால என்ன பண்ண வேண்டியது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றான். ராகத்தினாலேயோ லோகத்தினாலேயோ பயத்தினாலேயோ தர்மசாஸ்திரத்துக்கு விருத்தமாக அந்த சப்யால் நடந்துட்டான்னு சொன்னா அவளுக்கு விவாதாத் விகுணம் தமம், அதாவது அந்த விவாதத்துல இப்போ தப்பு பண்ணவனுக்கு என்ன சிக்ஷை கொடுக்க போறோமோ நியாயமா விசாரிச்சு அந்த தப்பு பண்ணவனுக்கு என்ன சிக்ஷை கொடுக்க போறோமோ அந்த சிக்ஷைய டபுள் மடங்காக இந்த ராகத்தினாலேயோ லோகத்தினாலேயோ இல்ல பயத்தினாலேயோ அந்த விவகாரத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய சப்யாளுக்கு கொடுக்கணும். அதாவது அந்த விவாதத்துல இருக்கக்கூடிய குற்றத்திற்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனைய இருமடங்காக இந்த சப்யாளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல நமக்கு ரொம்ப தர்மசாஸ்திரம் இந்த மாதிரிலாம் இருந்தது. ராகாத் லோபாத் பயாத் வாபி மிருத்யபேதாதிகாரிணः சப்யாः பிருதக் பிருதக் தண்ட்யாः விவாதாத் விகுணம் தமம் அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம மிதாட்சரைக்கு போடலாம். பூர்வோக்தாக சப்யாः, பூர்வோக்தாக சப்யாः என்னது, சுதாத்தியன சம்பன்னாக தர்மஜா சத்தியவாதினக அப்படின்னு அந்த விசேஷணங்கள்லாம் போட்டு சொன்னோம் இல்லையா, அப்பேற்பட்டவாளும் தப்பு பண்றான் அப்படின்னு சொல்றான். பூர்வோக்தாக சப்யாः ரஜசா நிரங்குஷத்வேன தத அபிபூதா. எப்ப அவெல்லாம் நிஜமாலுமே சாத்விகால் தான். ஒருவேளை ராஜச குணம் தலை தூக்கி இருக்கிறச்ச அப்போ என்ன ஆகுறது, சாத்விக குணம் மறைஞ்சு போயிடுது. அந்த ராஜச குணம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆசை பேராசை இதெல்லாம் வருது. அதனால அப்போ ராகத்தினால இல்ல லோபத்தினால ராகா அப்படின்னா ஸ்னேக அதிசயா ராகா, லோபா அப்படின்னா லிப்சா அதிசயா லோபா, அயாத் அப்படின்னா சந்திராசாத் அப்படின்னு அவரே பரியாய பதங்கள்லாம் போட்டு சொல்றாரு. நாம சுலபமான பாஷையில பார்த்தோம். ராகான்னா ஒரு ஆசை, லோபகான்னா ரொம்ப
பேராசைன்னு அர்த்தம். பயாத் அப்படின்னா நமக்கு பயம் அப்படின்றது பிரசித்தமான அர்த்தம். அதனால ஸ்மிருத்யபேதம், ஸ்மிருதிக்கு விருத்தமாக ஆதிபதத்தினால ஸ்மிருத்யபேதாதி காரினகான்னு இருக்கு. இந்த ஆதி சப்தத்தினால என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஆச்சார விருத்தம் அப்படின்றத கூட எடுத்துக்கணும். தர்மசாஸ்திரத்துக்கு விருத்தமாகவோ இல்ல சமயாச்சாரத்துக்கு தேசாச்சாரத்துக்கு விருத்தமாகவோ யாராவது அந்த சபியால் நடந்துட்டான்னு சொன்னா அவளுக்கு பிருதக் பிருதக் மொத்தம் 4 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த மெம்பர் 4 பேருக்கு சேர்ந்து அந்த குற்றம் புரிஞ்சவனுக்கு 1 வருஷம் தண்டனைன்னு 4 பேருக்கு சேர்ந்து 2 வருஷம் தண்டனை அப்படின்னு 6 மாசம் அப்படி கணக்கு கிடையாது. ஏகைகசா பிருதக் பிருதக் ஒவ்வொருத்தருக்கும் விவாதாத், அதாவது விவாதத்துல தோத்தவனுக்கு என்ன நாம தமஹா, தமஹான்னா தண்டகா, அந்த கொடுக்க போறோமோ, அந்த தமத்தை கொடுக்க போறோமோ அந்த தண்டனையில இருமடங்காக, அந்த தண்டனையை இருமடங்காக இவாளுக்கு கொடுக்கணும். அதாவது விவாதாத் விகுணம் தமம். விவாதாத் அப்படின்னா விவாத பராஜய நிமித்தாத்து தமாத். விவாதத்துல யார் தோப்பா? அந்த குற்றம் புரிந்தவன் தான் தோப்பான் இல்லையா? அப்ப குற்றம் புரிந்தவனுடைய, அந்த குற்றம் புரிந்தவனுடைய தோல்வி, அந்த தோல்வி நிமித்தமாக ஒரு சிக்ஷை கொடுக்குறோம். அவன் போய் சொல்லிட்டான் அப்படின்னு ஒரு சிக்ஷை கொடுக்குறோம். 1 வருஷம் தண்டனம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்டனையை இருமடங்காக பண்ணணும். அப்போ 2 வருஷ காலம். அந்த 2 வருஷ கால தண்டனை இந்த சப்யாலுக்கு கொடுக்கணும். எந்த மாதிரி சப்யாலுக்கு? ராகாத் லோபாத் பயாத் வாபி மிருத்யபேதாதிகாரிணः சப்யாः தே சர்வேபி பிருதக் பிருதக் ஏகைகசः தனித்தனியாக விவாதாத்து, இந்த விவாதத்துக்குண்டான தண்டனையை இருமடங்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அந்த விவாதத்தில் இருக்கக்கூடிய திரவியம் அதை 2 மடங்கு வச்சுக்கலாமே. இப்போ ஒரு க்ஷேத்திரத்துல, ஒரு ஏக்கர் க்ஷேத்திரத்துல ஒரு விவாதம் நடக்கிறது. ராமன் இது என்னதுன்னு சொல்றான், கிருஷ்ணன் இது என்னதுன்னு சொல்றான். எவிடன்ஸ் எல்லாம் ராமன் பக்கம் நல்லா கரெக்டா இருக்கு, கிருஷ்ணன் கிட்ட இல்லை. ஒருவேளை அந்த கிருஷ்ணன் இந்த சப்யால மிரட்டி இல்ல அவளுக்கு ஆசையை காண்பிச்சு அந்த தீர்ப்பு அவனுக்கு சாதகமாக மாத்திக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த சப்யாலுக்கு திகுணம் தமம் தண்டியாகான்னு சொல்லிட்டு அந்த 1 ஏக்கர்ன்றது தனித்தனியாக இந்த 4 பேர் 2 ஏக்கரா கொடுத்துடணும் அப்படின்னு சிக்ஷை பண்ணலாமே. ஏன் தண்டனையை நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த திரவியம்ன்றது எல்லா கேஸ்லயும் புரிஞ்சு வராது. க்ஷேத்திரம்னு சொன்னா ஒரு 2 மடங்கு க்ஷேத்திரத்தை கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில சமயங்கள்ல ஸ்திரீயே விவாதத்தினுடைய பொருளா இருப்பா. அப்போ அந்த ஸ்திரீ இந்த ஸ்திரீ என்னதுன்னு ஒருத்தர் கேஸ் கொடுவார், இந்த ஸ்திரீ என்னதுன்னு ஒருத்தர் கேஸ் கொடுவார். அதாவது அந்த மாதிரி சமயத்துல அதை 2 மடங்கா இது பண்ண முடியாது இல்லையா? அதுக்காக என்ன பண்றாருன்னு சொன்னா, விவாதாத் விகுணம் தமம் தண்டியாகான்னு சொல்ற. தண்டனையை தான் 2 மடங்கா சொல்றான். அந்த விவாதத்துக்கு உட்பட்ட பொருளை 2 மடங்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லல அப்படின்னு சொல்றான். ந புனः விவாதாஸ்பதி பூதா திரவ்யாத் ததா சதி ஸ்திரீ சங்கிரகணாதிஷு தண்டாபாவ பிரசங்கா. அதனால தண்டனையை 2 மடங்கா சொல்றார். அதாவது குற்றம் புரிந்தவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறோம்னு சொன்னா அது 2 மடங்கு தண்டனையாக இந்த தப்பு பண்ண அந்த சப்யாலுக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றான். ராகலோப பயானாம் உபாதானம் ராகாதிஷ்வேவ த்விகுணஹா தமஹா ந அஜ்ஞான மோகாதிஷ்வபி இது நியமார்த்தம். இந்த ராகாத் லோபாத் பயாத் வாபி ஸ்மிருத்யபேதாதிகாரிணஹ சப்யாஹ பிருதக் பிருதக் தண்டியாக விவாதாத் விகுணம் தமம்னு சொல்லிட்டா. இது நியம விதி. மீமாம்சையில சொல்றா இல்லையா, நியம விதின்ட்டு நியமார்த்தம் அப்படின்னு சொல்றான்.
மந்திரைரேவ மர்த்தவியம் அப்படின்னு நியம விதி. அந்த ஒரு மந்திரத்தை சொல்லிதான் அந்த அங்க சொல்லப்பட்ட வஸ்துவ ஸ்மரிக்கணும் அப்படின்னு நியம விதி சொல்லியிருக்கா. மந்திரம் இல்லாமலேயே நாம வெறுமனே அனுஷ்டானம் பண்ணிட்டே போலாம் இல்லையா? மேல மேல மந்திரத்தை ஏன் சொல்லணும் அப்படின்னா மந்திரைரேவ ஸ்மர்த்தவியம் அப்படின்னு நியம விதி மீமாம்சைகள் சொல்றா. அந்த மாதிரி இங்க ராகாத் லோபாத் பயாத் இந்த மூணுத்தினால தர்மசாஸ்திரத்துக்கு விருத்தமாக யார் நடந்துட்டாலோ அவளுக்கு தான் இந்த மாதிரி சிக்ஷை கொடுக்கணும், எல்லாருக்கும் கிடையாது. அதாவது தர்மசாஸ்திர விருத்தமாக தெரியாம கூட பண்ணிருக்கலாம், அவளுக்கு கொடுக்கக்கூடாது. அதாவது ராகத்தினாலேயோ லோகத்தினாலேயோ பயத்தினாலேயோ தர்மசாஸ்திரத்துக்கு விருத்தமாக யார் நடந்துட்டாலோ அவளுக்கு கொடுக்கணும் இந்த சிக்ஷைய அப்படின்னு சொல்றாங்க. அதனால நியம விதி பரம் என்ற ஸ்லோகம் நியம விதியா நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அஜானத்தினாலேயோ இல்ல மோகத்தினாலேயோ இந்த விவகார நிர்ணயத்தை மாத்தி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை தெரியாம சொல்லிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல அவளுக்கு த்விகுணம் தமம் தண்டியாக கிடையாது அப்படின்னு சொல்றான். நச்ச ராஜா சர்வஸ்ய இஷ்டே பிராமண வர்ஜம் இது கௌதம வச்சனாத் ந பிராமணாः தண்ட்யாः இது மந்தவ்யம் தஸ்ய பிரசம்சாத் சத்வாத். அதாவது இதுக்கு மேல ஒரு சிலரெல்லாம் இந்த மாதிரி ஸ்மிருத்யபேதாதிகாரினாக இருந்தாலும் ஒரு சிலரெல்லாம் தண்டிக்கப்படக்கூடாதவர்கள் அப்படின்னு ஒரு சங்கோச்சம் பண்றார். ஏன்னா யாருன்னு கேட்டா ஷட்பிஹி பரிஹாரியா ராஜ்ஞா ஒரு 6 பேரை இந்த லிஸ்ட்ல சேர்க்கிறார். அதாவது இவெல்லாம் ஒருவேளை ஸ்மிருத்யபேதாதிகாரினாக இருந்தாலும் அவளுக்கு தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு 6 பேரை சேர்க்கிறார். அவத்யா அவந்தியா அதண்யா அவஹிஷ்காரியா அபரிவாத்யா அபரிஹாரியா ஏஷா பகுஸ்ருதோ பவதி லோக வேத வேதாங்க விதி. அதாவது இவர் ரொம்ப பிரசித்தமானவர், பகுஸ்ருதா பவதி. ஒருத்தர் நம்ம அந்த சபா மண்டலிலேயே ஒரு மெம்பரா இருக்கார். அவர் ரொம்ப பகுஸ்ருதா. இப்போ விதேசத்துக்கும் ஒரு நியாயத்தை சொல்லக்கூடியவர், விதேசத்திலையும் இவருடைய வாக்கியம் கேட்கிறவா நிறைய பேர் இருக்கா, இவர் சொன்னா சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு பர்சன், ஒரு வியக்தி அந்த சபா மண்டலில் இருந்தார். அவர் இந்த மாதிரி ராகாத் லோபாத் பயாத் ஸ்மிருத்யபேதாதிகாரினாக சப்யாக, அந்த சப்யால இவர் ஒருத்தரா இருந்தார். இவர் தப்பு பண்ணிட்டார். அப்படி இருக்கிற பட்சத்துல இவருக்கு சிக்ஷை கொடுக்கணுமா அப்படின்னா அவர் வான் பண்ணி விட்டுடணும், மன்னிச்சு விட்டுடணும். ஏன்னா அவரால் லோகத்துக்கு நிறைய இன்னும் கொஞ்சம் உபகாரங்கள் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற திருஷ்டியில சயேஷா பகுஸ்ருதா பவதி. யாரு அந்த மாதிரி ரொம்ப பகுஸ்ருதா ஃபேமஸ் பர்சனாக இருக்காரோ அவ அப்பேற்பட்டவரை நம்ம வதம் பண்ணக்கூடாது, அவரை கைது பண்ணக்கூடாது, அவருக்கு தண்டனைக்கு உட்படுத்தக்கூடாது. அதே மாதிரி தேசத்தை விட்டு வேற தேசத்துக்கு நாடு கடத்தக்கூடாது. அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு அந்த சிக்ஷனை எல்லாம் இல்லாம பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த சொல்றான். யாரு பகுஸ்ருதா பவதி அப்படின்னா லோக வேத வேதாங்க வித்து. அதாவது லோக ஞானம் ரொம்ப நிறைய இருக்கிறவர், அதே சமயத்துல வேதாங்கத்திலையும் ரொம்ப சிரேஷ்டமா இருக்கக்கூடியவர். இப்பேற்பட்டவர் பகுஸ்ருதா யார் இருக்காலோ அவர் இந்த மாதிரி ராகாத் லோபாத் பயாத் வாபி எதி ஸ்மிருத்யபேதாதிகாரினாக தே தாவத்து நதன்யாக அப்படின்னு சொல்றான். ஏன்னா
அவருக்கு மன்னிப்பு கொடுத்து இந்த லோகத்துக்காக நிறைய க்ஷேமங்களை அவர்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்ற அபிப்பிராயத்துல சொல்றான். அவருக்கு சிக்ஷை கொடுக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அவர் அவருக்கு தண்டனை என்னன்னு கேட்டா லோகத்துக்கு இன்னும் நிறைய பண்ண வேண்டியது தர்மங்களை பண்ண வேண்டியது அப்படி, அதுதான் தண்டனை அவருக்கு அப்படின்னு சொல்றான். நாம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. வேற ஃபேமஸா இருந்தா அவருக்கு தண்டனையே கிடையாது அந்த மாதிரி நாம புரிஞ்சுக்க கூடாது. அவருக்கு இன்னும் நிறைய காரியங்களை கொடுத்து லோகத்துக்கு அனுகூலமான நல்லதுகள்லாம் வெளியில எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி அவர் நமக்கு அந்த திரவியங்கள்லாம் ஈட்டி கொடுத்து லோகத்தை ஒன்றும் க்ஷேமமா வச்சுக்கணும், அதுக்கு அவரை உபயோகப்படுத்தணும் அப்படின்ற அபிப்பிராயத்துலதான் சொல்றாளே தவிர்த்து ஒருவேளை ஃபேமஸ் ஆயிட்டா அந்த மாதிரி தண்டனையே கிடையாதுன்னு சொல்றா. இது எப்படி தர்மசாஸ்திரமாகும் அப்படின்னு நாம நினைக்க கூடாது. இன்னொன்னு அந்த அஷ்டச்சத்வாரிம்சத் சம்ஸ்காரை சம்ஸ்கிருதா, அதாவது 48 சம்ஸ்காரங்கள் சொல்றான். பசங்காத அதையே நான் சொல்லிடுறேங்க. 8 கர்ப்பாதானாதி சம்ஸ்காராக 8 சம்ஸ்காரங்கள், அதுக்கப்புறம் 4 வேத விரதங்கள், 2 ஸ்நான சகதர்மச்சாரிணி சஞ்யோகாதி ரூப 2 தர்மங்கள், அப்புறம் பஞ்ச மகாயஜ்ஞாக, அப்புறம் ஒரு 7 பார்வணாதிகள், அப்புறம் ஒரு 7 பாக்க யஜ்ஞங்கள், அப்புறம் ஒரு 7 சோமசம்ஸ்தங்கள், அப்புறம் ஒரு 8 சர்வபூத தயாதி குணங்கள். இப்படி மொத்தம் சேர்ந்து 48 சம்ஸ்காரங்கள். இந்த சம்ஸ்காரங்களோட கூடிய ஒருத்தர், அதாவது பிராமணரோ இல்லை வேற யாரோ, அவரு இந்த மாதிரி ராகாத் லோபாத் பயாத் ஒருவேளை இந்த மாதிரி ஸ்மிருதிக்கு விருத்தமாக ஆச்சாரம் பண்ணிட்டாரு சொன்னா அவரையும் சிக்ஷிக்க கூடாது அப்படின்னு சொல்றான். அப்புறம் த்ரிஷு கர்மசு அபிரதா, த்ரிஷு கர்மசு அத்தியனம், பிரதிகிரகணம், யாஜனம், இந்த 3 கர்மாக்கள்ல அபிரதா அதுவே விருத்தியா வச்சுண்டு இருக்க ஒரு பிராமணன். அவர் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டாரு சொன்னா அவருக்கும் இந்த திகுணம் தமம் தண்டியாக அவருக்கு 2 மடங்காக தண்டனை கொடுக்கூடாது, வேற விதமாக தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சாமயிக ஆச்சாரிகேஷு அபிவினீதா இது பிரதிபாதித பகுஸ்ருத விஷயம் கர்ம ந பிராமண மாத்திர விஷயம். அதனால திகுணம் தமம் தண்டியாகன்றது யாருக்கு அப்படின்னு கேட்டா, யாரெல்லாம் இந்த மாதிரி பண்றாளோ அந்த சபா மண்டபத்துல இருக்க யாரெல்லாம் பண்றாளோ அவளுக்கு எல்லாருக்குமே. ஒருவேளை லோக வேதாங்க வித்து பகுஸ்ருதா அது யாரு ஒன்னா இருக்கலாம், பிராமணனா தான் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை, வேற யாரு ஒன்னாலும் இருக்கலாம். அப்பேற்பட்டவாளுக்கு ஒரு சின்ன ராஜாவே, அந்த குறுநில மன்னன் சொல்லுவா, அந்த மாதிரி ராஜாவே ஒரு வேலை தப்பு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அந்த பிரதேசத்துல நன்னா பக்கத்து ராஜ்யங்களோட அவர்கிட்ட நல்ல நட்புகள்லாம் இருக்கு, அவர் ஒரு வேலை தப்பு பண்ணிட்டாருன்னு சொன்னா அவரை அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவரை நல்வழிப்படுத்தி திருப்பி அவருக்கு 2 மடங்கு தண்டனை கிடையாதுன்னு சொல்றான். அவ்வளவுதான். ஏன்னா அந்த பக்கத்து தேசத்தோட நல்ல நட்பு முறையில இருக்கும்போது நமக்கு ராஜ்யத்துக்கு ஒரு நல்லது தானே அப்படின்ற அபிப்பிராயத்துல யாருன்னா பிராமணன் க்ஷத்ரியன் வைஷ்யன் யாருனாலும் இந்த இடத்துல பகுஸ்ருதா பவதி சேத், பகுஸ்ருதனாக இருந்தான்னு சொன்னா அவனுக்கு திகுணம் தமம் தண்டனைன்றது கிடையாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றா. இதுக்கப்புறம் விவகாரங்கள் பார்க்க வேண்டியது. விவகாரத்தை தர்மசாஸ்திர விரோதமாக பார்த்தால் என்ன தண்டனை அப்படிங்கறது பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் விவகாரம்னா என்ன அப்படின்ற விஷயத்த 5வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறான். அதையும் நாம இப்போ நிறைய இருக்கு அந்த பாகம், இருந்தாலும் 5வது ஸ்லோகத்தை கொஞ்சம் ஆரம்பிச்சிருவோம். விவகார விஷயமாக ஸ்மிருத்யாச்சார வியபேதேன மார்கேன ஆதர்ஷித பரைஹி ஆவேதயதி சேத் ராஜ்ஞே
வியவஹார பதம் ஹி தத்து அப்படின்னு சொல்றான். ஸ்மிருத்யாச்சார வியபேதேன மார்கேன ஆதர்ஷித பரைஹி ஆவேதயதி சேத் ராஜ்ஞே வியவஹார பதம் ஹி தத்து அப்படின்னு சொல்றான். சுலபமான விஷயம். ஸ்மிருத்யாச்சார வியபேதேன, ஸ்மிருதிக்கோ இல்ல ஆச்சாரத்துக்கோ விருத்தமான மார்க்கத்துல வேறு ஒருவரால ஒருத்தர் துன்புறுத்தப்பட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த துன்புறுத்தலுக்கு உள்ளாகிய ஒருத்தர் அவர் ராஜா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு நடந்தது அப்படின்னு ஆவேதனம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாருன்னு சொன்னா, அதுதான் விவகாரத்தினுடைய முதல் சோபானம், முதல் படி. அதுல இருந்து விவகாரம் ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம். இதுதான் விஷயம். அதாவது ஸ்மிருதிக்கு விருத்தமாகவோ ஆச்சாரத்துக்கு விருத்தமாகவோ மற்றவாளால ஒருவர், ஒரு நாட்டினுடைய குடிமகன் இல்ல ஒரு மனுஷன் துன்புறுத்தப்பட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த துன்புறுத்தலுக்கு உள்ளாகி அவர் ஒரு காவல் நிலையத்துக்கோ இல்ல அந்த ராஜசபைக்கோ போயிட்டு இந்த மாதிரி எனக்கு நடந்தது அப்படின்னு ராஜா கிட்ட இல்ல அந்த ராஜாவுக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அந்த சப்யால் கிட்ட, இந்த மெம்பர்ஸா இருக்கக்கூடிய அவ கிட்ட இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு அந்த எடுத்து சொல்றதுன்றது விவகாரத்தினுடைய ஒரு முதல் படி. இதுதான் விவகாரம் அப்படின்னு சொல்றான் இந்த ஸ்லோகத்துல. ஸ்மிருத்யாச்சார வியபேதேன மார்கேன ஆதர்ஷித பரைஹி ஆவேதயதி சேத் ராஜ்ஞே ராஜ்ஞே எதி ஆவேதயதி தத் பதம். அது முதல், அந்த முதல் அடி இருக்கோ இல்லையோ, இந்த முதல் சோபானம், அதுதான் விவகார பதம் அப்படின்னு சொல்றா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். நாம இதுக்கு பாஷ்யத்தை அந்த மிதாட்சர விருத்திய பார்த்துடலாம். ஸ்மிருத்யாச்சார வியபேதேன அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? தர்மசாஸ்திர சமாச்சார விருத்தேன. தர்மசாஸ்திரம் இல்ல ஆச்சாரம், சமயக் ஆச்சார சமாச்சார, இந்த ரெண்டுத்துக்கும் விருத்தமான மார்க்கத்துல பரைஹி வேறொருத்தரனால ஆதரிஷிதா அபிபூதா துக்கிதா பரைஹி துக்கிதா அயம் எதி ராஜ்ஞே ராஜ்ஞே अथवा राजा नास्ति चेत् प्राड्विवाकः तस्मै यदि आवेदयति विज्ञापयति चेत् तदा ஆவேத்தியமானம், நாம எடுத்து சொல்ற விஷயம் என்ன இருக்கோ அதுதான் விவகாரம். ஆவேத்தியமானம் விவகார பதம் என்னது? பிரதிஜா, உத்தரம், சம்சய, ஹேது, பராமர்ஷா, பிரமாணம், நிர்ணய, பிரயோஜனம். பாருங்க, எல்லாம் நன்னா நியாயசாஸ்திரத்தினுடைய விஷயங்கள் அப்படியே வருது. ஒருத்தர் சொல்ற இந்த க்ஷேத்திரம் எனதுன்னு சொல்ற, அடுத்தவன் சொல்றான் இந்த க்ஷேத்திரம் எனதுன்னு சொல்றான். இது ரெண்டுத்தையும் கேட்டு ராஜாவுக்கு சந்தேகம் வந்துடுது, யாருக்குப்பா இது அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. அந்த சம்சயத்துக்கு ஹேது என்ன அப்படின்றது பார்க்கணும். இது இவன்தான் சொல்றான், அதுக்கு என்ன ஹேது, அது அவன்தான் சொல்றான், அதுக்கு என்ன ஹேது அப்படின்றது பார்க்கணும். அந்த ஹேது சரியா இருக்கா இல்லையான்னு பராமர்சம் அதை பண்ணிக்கணும் ஒரு தடவை. அதை பண்ணினதுக்கு அப்புறம் அது அவன்தான் சொல்றான்றதுக்கு பிரமாணங்கள்லாம் என்ன சரியா இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் நிர்ணயம் பண்ணிக்கணும். நிர்ணயம் பண்ணினதுக்கு அப்புறம் அவனுக்கு தீர்ப்பு சொல்லணும். இதுதான் கிரமம். பிரதிஜா, உத்தரம், சம்சய, ஹேது, பராமர்ஷா, பிரமாணம், நிர்ணய, பிரயோஜனம். இப்படி இதெல்லாம் இந்த இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கு. எடுத்தோடனே ஒருத்தன் சொல்றான்னா இந்தப்பா நீ தான் எடுத்துன்னு போயிடு அப்படின்னு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஆலோசனை பண்ணி கடைசியில தான் தீர்ப்பு கொடுக்கணும். அதனாலதான் நமக்கு கோர்ட்ல லேட் ஆகிறது எந்த ஒரு கேஸும்.
பிரதிஜா உத்தரம் சம்சய ஹேது பராமர்ஷா பிரமாணம் நிர்ணய பிரயோஜனம் இதெல்லாம் சேர்ந்துதான் விவகாரம்னு பேர். அது அதனுடைய முதல் ஆரம்பம் பிரதிஜா. அதாவது நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்லையா, அதுதான் முதல் படி. இதுல இருந்துதான் விவகாரம் ஆரம்பிக்கிறது. அதனால ஒரு விவகாரனா பிரதிஜா உத்தரம் ஹேது சம்சய பராமர்ஷா பிரயோஜனம் நிர்ணயா இதெல்லாம் சேர்ந்து விவகாரத்திய லட்சணம். இது பொதுவான லட்சணம். சத்தியம் சாமானிய லட்சணம். இது ரெண்டு விதமான இதுவா இருக்கு, ரெண்டு விதமான கம்ப்ளைண்ட் இருக்கு. ஒன்னு சங்காபியோகா, இன்னொன்னு தத்துவாபியோகா அப்படின்னு ரெண்டு விதமாக இருக்கு. அது நாரதர் சொல்றார். சச்சத் விவிதா சங்காபியோகா. அபியோகான்னா புகார், கம்ப்ளைண்ட். அதாவது சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ஒண்ணு, இவன் தான் பண்ணினான் அப்படின்றது நிச்சயமாக கொடுக்கறது ஒண்ணு. ரெண்டு விதமான கம்ப்ளைண்ட். சந்தேகத்தின் பேரில் புகார் கொடுக்கறது ஒண்ணு, உண்மையிலேயே அவன் தான் பண்ணினான் அப்படின்றது நிச்சயத்தின் பேரில் கொடுக்கறது ஒண்ணு. அதுதான் நாரதர் சொல்றார். அபியோகஸ்து விஜ்ஞேய சங்கா தத்வாபியோகதா சங்கா அசதாம் து சம்சர்காத் தத்துவம் சோடாபிதர்ஷனாத் அப்படின்னு சொல்றான். இதுக்கு அசதாம் சௌராதீனாம் சம்சர்காத்து சௌரத்வாதி சம்பாவனா. அதாவது எங்க ஆத்துல ஒரு பசுமாடு இருந்தது. பக்கத்து ஆத்துல ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த திருடர்கள் அப்படின்னு தீர்ப்பு சொல்லப்பட்டவா ஒரு குரூப் இருக்கு. அவ கூடயே இவன் சுத்தின்னு இருக்கான், நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவன். அதனால அசதாம் சம்சர்கா, அவ கூட இவனுக்கு சம்பந்தம் ஏற்பட்டதுனால நம்ம வீட்டுல இருந்து ஏதோ ஒரு பசுமாடு காணலைன்னு சொன்னா ஒருவேளை இவன் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகத்தின் பேர்ல பக்கத்து வீட்டு இந்த ஆள் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பேரு சங்காபியோகா அப்படின்னு பேரு. சங்காபியோகான்னு பேர். சந்தேகத்தின் பேர்ல இவனுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த திருடர்களுடைய சகவாசம் இருக்கு, நாளை இவனும் திருடி இருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தின் பேர்ல நாம இவன் மேல ஒரு புகார் கொடுக்கிறோம்னு சொன்னா அதுக்கு பேரு சங்காபியோகா அப்படின்னு பேர். தத்வாபியோகா அப்படின்னா, இப்போ நம்ம பசுமாட்டுல ஒரு கயிறு, ஒரு மஞ்சள் கலர் கயிறு இருக்கு, கட்டி வச்சிருக்கோம். அந்த கயிறு மட்டும் அவன் வீட்டுல இருக்கு, அது நம்ம நல்லா பார்த்துட்டோம். மாடு காணானா, அப்போ அந்த ஓடா அப்படின்னா லிங்கம், இந்த மாட்டினுடைய கயிறு இங்க இருக்கிறதுன்றதுனால இவர்தான் இந்த மாடை எடுத்துட்டு இருப்பார் அப்படின்னு நம்ம ஒரு நிச்சயத்துக்கு வரோம் இல்லையா. ஏன்னா அந்த கயிறு அவர்கிட்ட தான் இருக்கு. கயிறை கூட அவர் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் இல்லை. கயிறு அவர் வீட்டுலதான் இருக்கு, அவர்கிட்ட தான் இருக்கு. அந்த நிச்சயம் நமக்கு கிடைச்சிருக்கும். இதை வச்சுட்டு நாம இவர் மாடு இவர் தான் எடுத்திருக்கார் அப்படின்னு ஒரு நிச்சயத்துக்கு வரோம் இல்லையா. அந்த நிச்சயத்தின் பேர்ல அவர் மேல புகார் கொடுத்தோம்னு சொன்னா அதுக்கு பேரு தத்வாபியோகா அப்படின்னு பேரு. இந்த மாதிரி ரெண்டு விதமான அபியோகங்கள்னா புகார். ரெண்டு விதமான புகார்கள் இருக்கின்றன. சந்தேகத்தின் பேர்ல ஒண்ணு கொடுக்கறது, நிச்சயத்தின் பேர்ல ஒண்ணு கொடுக்கறது. அபியோகஸ்து விஜ்ஞேய சங்கா தத்வாபியோகதா. சங்காபியோகா கதா பவதி? அசதாம் சம்சர்காத். அசத்புருஷானா தஸ்கராக, அதாவது கெட்ட மனுஷா, அவ கூட இருக்கக்கூடிய சம்பந்தத்தின் பேர்ல இவன் மேல நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தின் பேர்ல நமக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னு சொன்னா அதுக்கு சங்காபியோகா. தத்வாபியோகா எப்போ? ஹோடாபிதர்ஷனாத். ஹோடா அப்படின்னா லிங்கம்னா அதாவது வியாப்திகி அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்க, எங்க ஆத்துல
ஒரு பர்சுல வந்து ஒரு 10,000 ரூபாய் அதோட சேர்ந்து ஒரு பாஸ்புக் வச்சிருந்தேன். அந்த பாஸ்புக்கும் பர்சும் அவராத்துல இருக்கு, ஆனா பணம் இல்லை. அப்போ பணம் யார் எடுத்திருப்பா? அந்த வீட்டுக்காரர் தான் எடுத்திருப்பார். அப்படின்னு அந்த பர்சையும் அந்த பாஸ்புக்கையும் வச்சு அவர்தான் பணம் எடுத்தார் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இல்லையா? இந்த அபியோகத்துக்கு பேர் தத்வாபியோகா அப்படின்னு பேர். ஓடா அபிதர்சனா. ஓடா அப்படின்னா லிங்கம். அந்த லிங்கம் இந்த இடத்துல என்னது? பர்சும் அந்த பாஸ்புக்கும். அதை நாம பார்த்துட்டு இவர் தான் வந்து பண்ணினார் அப்படின்னு ஒரு தத்வாபியோகம் அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இல்லையா? இதுக்கு பேரு தத்வாபியோகான்னு பேர். ஓடா அப்படின்னா லோத்ரம் லிங்கம் இத்தியர்த்தः. தேன தரிசனம் சாட்சாத் வா தரிசனம் ஓடாபிதர்சனம். அதாவது தேன தரிசனம், அதாவது அத பர்சையும் அந்த பாஸ்புக்கையும் அவர் எடுத்துட்டார், அதனால இவர் வந்து எடுத்துட்டார். இல்ல நேராகவே இவன் திருடுறதையே நம்ம பார்த்தோம், அதனால இவன் திருடன் நிச்சயம் பண்ணி அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். சாட்சாத் வா தரிசனம் ஓடாபிதர்சனம் தஸ்மாத். தத்வாபியோகா அப்படின்றது ரெண்டு விதம், பிரதிஷேதாத்மகா வித்யாத்மகா. இதை நாம வந்து இந்த கம்ப்ளைண்ட்ன்றது ரெண்டு விதம்ங்கிறது நம்ம அடுத்த பாட சந்தர்ப்பத்துல பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பாடத்தோட வச்சுக்கலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமஸ்காரः.